தமிழ் சினிமாவில் 20 வருடங்களுக்கும் மேலாக முன்னணி நடிகையாக கலக்கி வருபவர் நடிகை த்ரிஷா. காலம் மாறினாலும் புதிய நடிகைகள் வந்தாலும் தனது இடத்தை இன்னும் தக்க வைத்திருக்கும் சில நடிகைகளில் முக்கியமானவர்தான் அவர். மாடலிங் மூலம் தனது பயணத்தை தொடங்கிய த்ரிஷாவுக்கு முதலில் லேசா லேசா படம் வாய்ப்பு கொடுத்தது. ஆனால் அந்த படம் தாமதமாக வெளியானதால் சூர்யாவுடன் நடித்த மௌனம் பேசியதே படமே அவரது அறிமுக படமாக அமைந்தது. அதற்கு பிறகு சாமி, கில்லி, திருப்பாச்சி, அபியும் நானும், விண்ணை தாண்டி வருவாயா போன்ற பல ஹிட் படங்களில் நடித்தார். குறிப்பாக விஜயுடன் அவர் நடித்த கில்லி மற்றும் திருப்பாச்சி படங்கள் இன்று வரை ரசிகர்களின் ஃபேவரட் லிஸ்டில் இருக்கின்றன. அதனால் விஜய் த்ரிஷா ஜோடி என்றாலே ரசிகர்களுக்கு தனி கொண்டாட்டம். இடையே சில தோல்வி படங்கள் வந்தாலும் 96 படம் மூலம் த்ரிஷா மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தார். அதன் பிறகு பொன்னியின் செல்வன், லியோ, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, தக் லைஃப் உள்ளிட்ட பெரிய படங்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார். தற்போது சூர்யாவுடன் கருப்பு படத்திலும் நடித்துள்ளார். ஆனால் கடந்த சில மாதங்களாக அவரது பெயர் சினிமாவை தாண்டி அரசியல் வட்டாரங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக விஜயுடன் தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களில் பல தகவல்கள் பரவி வருகின்றன. விஜய் முதல்வராக பதவியேற்ற பிறகும் த்ரிஷா அவருக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தது, பதவியேற்பு விழாவில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தது போன்ற விஷயங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தன. அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் த்ரிஷா அரசியலுக்கு வருவார் என்றும் சிலர் கருத்து கூற தொடங்கிவிட்டனர். சிலர் அவரை அடுத்த ஜெயலலிதா என்றும் பேச ஆரம்பித்துள்ளனர். இந்த சூழலில் த்ரிஷாவின் பழைய பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. பொன்னியின் செல்வன் பட ப்ரமோஷன் சமயத்தில் அவரிடம் அரசியலுக்கு வருவீர்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அரசியலுக்கு வர வாய்ப்பே இல்லை, அரசியல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அதனால் அதில் நான் எதுவும் செய்ய முடியாது என்று வெளிப்படையாக கூறியிருந்தார். இந்த பேட்டி தான் தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது.